கடவுளின் உதவி. அன்பார்ந்தவர்களே, ஒரு விவசாயி ஒரு நாள் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது சாலையின் ஒரு திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் சிக்கிக்கொள்ள வண்டி சாய்ந்து விட்டது. கடவுளே, இது என்ன சோதனை, எனக்கு உதவி செய் என்று அவன் மனமுருக வேண்டினான். கடவுள் உதவிக்கு வரவில்லை. 2ஆம் முறை, 3ஆம் முறை என பல முறை கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை. வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை. கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான். என்ன ஆச்சரியம்! தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் நினைத்திருக்க எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து மேலே எழும்பி வந்துவிட்டது. அப்போதுதான் தன் பின்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு வழிப்போக்கன் சக்கரத்தை தூக்குவதில் தனக்கு உதவி செய்தது அவனுக்கு தெரிய வந்தது. அவனை வணங்கியவன், மிகவும் நன்றி ஐயா, கடவுள் செய்யாத உதவியை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்றான். கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார்? நீயே முயற்சி செய்தால்தான் கடவுள் உனக்கு உதவி செய்வார். அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த வழிப்போக்கன் தன் வழியே நடந்தான். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவர் ஆகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? நீதிமொழிகள் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறை வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது. சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால் தான். சுறுசுறுப்புடன் செயல்படுபவர்களுக்கு எல்லா வெற்றி கதவுகளும் எப்பொழுதும் திறந்திருக்கும். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே நல்லது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.